பேர் சாணம். நான் தேவகுடி சேர்ந்த மாணிக்க வாசன் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு அறை இருக்கு. அதை ஒன்று கருவறை, ஒன்று கல்வி அறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கருவறை நம்ம நம்ம அம்மா அப்பாவோட இருக்கும்போது நம்ம சுதந்திரமா இருப்போம். நாம ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு வரும்போது நமக்கு சுதந்திரம் பறிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு கதை சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு கழுகு இருக்குமா, அது 35 வயசுக்குள்ள அது சுத்தி ஆடி நல்லா ஜாலியா இருக்குமா. அது 35 வயசு முடிஞ்சோன்னா அதுக்கு அதோட நெகங்கள் பட்டு போயிருமா, அதோட காலினகம் பட்டு போயிருமா. அதுக்கப்புறம் அதோட மூக்கு, அதுக்கப்புறம் ரெக்கையெல்லாம் பட்டு போய் பிஞ்சு பிஞ்சு இருக்குமா. அதோட அது கொஞ்சம் பறந்து பறந்து மலை பகுதியில போய் இருக்குமா. அதோட அது ரெக்கையை பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாறையில மூக்கு குத்தி எடுத்துருமா. அதுக்கப்புறம் மறுபடியும் நெகங்களையும் குத்தி எடுத்துருமா. அது ரொம்ப நாளுக்கு அந்த இடத்துலயே இருக்குமா. அது பக்கத்துல இருக்க செடி, அதுக்கப்புறம் புழுக்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து அதோட ரெக்கைகள்லாம் முளைச்சோன்னா அது மறுபடியும் சந்தோஷமா இருக்கும். இது மாதிரிதான் இது மாதிரிதான் கல்வியும். நம்ம அம்மா அப்பாவோட இருக்கும்போது நமக்கு சுதந்திரம் இருக்கும். நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அம்மா அப்பா தான் உதவி கேட்போம். அதான் இப்ப நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நம்மளே ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம நமக்கு தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆசிரியர்களை மதிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு போனோம்னா இங்கிட்ட புத்தகம், இங்கிட்ட டிவி, அப்படி இல்லைன்னா போனு, இந்த பக்கம் புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிவி போனை பார்க்க கூடாது. நம்ம புத்தகங்களை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை எழுதிட்டு வந்தாதான் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஆசிரியர்களை நம்ம மதிக்கிறோம் மதிக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். ஆசிரியர் மதிப்போம், ஆசிரியர்கள் மதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் டீச்சர்ஸ் எப்பவுமே மதிப்பேன். நான் முதலே மதிக்கிறேன். சார் சொன்னதுனால இப்போ நான் எப்பவுமே மதிப்பேன். சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் எம்சிகா தேவகோட்டை சேர்ந்த மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தா நம்ம இப்போ ஸ்கூல்ல படிக்கிறோம். நம்ம இப்போ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாலுமே நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த டீச்சர் சார் உங்களாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம கல்வி அறை கருவறைன்னு ரெண்டா பிரிக்கலாம். நம்ம பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மா பாதுகாப்புல கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சுட்டு நம்ம 6 வயசு அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கல்வி அறைக்குள்ள நம்ம கிளாஸ் எடுத்து கால் எடுத்து வைப்போம். அப்போ நமக்கு எந்த மாதிரி இருக்கும் ஃபீல் அப்படின்னு சார் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா, நிறைய பேர் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போ நினைப்போம், நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிற நம்ம இவ்வளவு நாள் வீட்டுல ஜாலியா இருந்தோம்ல, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கிளாஸ்க்குள்ள வந்தாலும் நம்ம சுதந்திரம் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் கல்விக்கு உதாரணமா ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. இது இதுக்கு முன்னாடியே எங்க தலைமை ஆசிரியர் நிறைய தடவை பிரேயர் எல்லாம் சொல்லி காட்டி இது எதுக்கு இந்த கதை அர்த்தம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ சார் சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஆசிரியர்களை முதல்ல மதிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆசிரியர் இப்போ நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம செஞ்சுட்டு வரணும். அது செய்யாம வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை நம்ம செய்யணும். நம்ம செய்ய முடியாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடையில ஒரு கழுகு இருக்குமா. அந்த கழுகு அது 35 அது 60-65 வருஷம் வரை வாழுமா. அது அதோட 35 வயது வரை அதோட இளமை காலத்துல இருக்குமா. அது 35 வயசு ஆக போகும்போது அதோட இளமை காலம் முடிகிற மாதிரி ஆயிருமா. அதோட ரெக்கை எல்லாம் ஒரு மாதிரி அங்கேயும் நீட்டிக்கிட்டு அது இறந்து போற மாதிரி வந்துருமா. அதோட மூக்குலாம் பட்டு போயிருமா. அந்த நெகங்கள்லாம் பட்டு போயிருமா. அப்ப அந்த கழுகு அதோட குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சுட்டு தனியா ஒரு மலைக்கு போகுமா. அந்த மலைக்கு போயிட்டு அதோட ரெக்கையெல்லாம்
எல்லாம் பிச்சு போட்டுட்டு அதோட மூக்கெல்லாம் வந்து கொத்திட்டு அது வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்குமா. அப்போ வந்து அது உடம்புலாம் வந்து ரத்தமா இருக்குமா. அது வந்து அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்குமா. அது வந்து ஏன்னா அதோட வந்து அது வந்து இப்போ வந்து கஷ்டத்தை அனுபவிச்சு அது காலத்துல வந்து அது வந்து மகிழ்ச்சியா இருக்குமா. அது 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 வந்து அதோட மூக்கெல்லாம் வந்து உடைச்சிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து கஷ்டப்படுமா. அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து எதையுமே சாப்பிட முடியாதா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து புது ரெக்கையெல்லாம் முளைச்சு அது வந்து புதுசா அந்த உலகத்துக்கு வந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அது மாதிரிதான் வந்து நமக்கும் கல்வி அப்படின்னு வந்து சார் சொல்லிட்டாங்க. நான் வந்து சார் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் மதிப்பேன். நான் வந்து எப்போதுமே ஆசிரியர்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பேன். நான் வந்து சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.